18வது ஸ்லோகம். யஹ ஷட் சபத்னான் விஜிகீஷமானஹ கிருஹேஷு நிர்விஷ்ய யதேத பூர்வம் அத்யேதி துர்காஸ்ரித துர்கம் ஆஸ்ரித ஊர்ஜித அரீன் ஊர்ஜிதாரீன் க்ஷீணேஷு காமம் விசரேத் விபஸ்சித். யஷட் சபத்னான் விஜிகீஷமானோ கிருஹேஷு நிர்வேஷ்ய யதேத பூர்வம் அத்யேதி துர்காஸ்ரித ஊர்ஜிதாரீன் க்ஷீணேஷு காமம் விசரேத் விபஸ்சித். ഗൃഹസ്ഥാശ്രമം വഴി ഗൃഹസ്ഥാശ്രമത്തിൽ வாழ்ந்துண்டு இந்திரியங்களாயிருக்கிற 6 சத்துருக்களை ஜெயிக்கணும். மனசையும் சேர்த்தியாக்கும் இங்க இந்திரியங்கள் அப்படின்னு சொன்னது. 6 சத்துருக்களாயிட்டு கணக்காக்கினது. பஞ்சேந்திரியங்களும் அதே மாதிரி മനസ്സും 5 ஞானேந்திரியங்களும் മനസ്സും. பாதுகாப்பான ஒரு கோட்டைக்கு உள்ள இருக்கிறவனுக்கு அதிசக்தர்களான சத்ருக்களை ஜெயிக்கிறது ஈஸியாக்கும். சத்ருவோடு பலம் இல்லாமனதுக்கு அப்புறம் அவனுக்கு வெளியில வந்து சாதாரணமாயிட்டு நடக்கலாம் அப்படிங்கிறதாக்கும் புத்தி இருக்கிறவா ஸ்வீகரிக்கிற மார்க்கம் அப்படிங்கிறது. ഗൃഹസ്ഥാശ്രമത്തില് வாழ்ந்தாலும் தோஷமாயிட்டு ஒன்னும் பவிக்காது அப்படிங்கிறத சொன்னதுக்கு அப்புறம் அதனால இந்த பூமியை பிரியவரதா நீ பரிபாலனம் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பகவான் பிரம்மதேவன் சொல்றார், கிரகஸ்தாசிரமம் அப்படிங்கிற அந்த குடும்பத்தில் வாழ்ந்துண்டு 5 இந்திரியங்கள் மனசு இதெல்லாம் கூடி சேர்ந்த அந்த 6 சத்ருக்களை ஜெயிக்கணும். யஹா ஆராக்குமோ ஷட் சபத்னான் 6 சத்ருக்களை விஜிகீஷமானஹா ஜெயிக்கிறதுக்கு ஆசைப்படுறா. அதுக்காயிட்டு பூர்வம் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றேன் கேட்டுக்கோ. கிரகேஷு நிர்விஷ்யா வீடு அப்படிங்கிற ஸ்ட்ராங்கா இருக்கிற கோட்டைக்குள்ள பிரவேசனம் பண்ணிட்டு யதேதா இந்திரியங்களையும் மனசையும் ചൊൽപ്പടിക്ക് നിർത്തർത്തുകായിട്ട് കഠിന പ്രയത്നം ചെയ്യണം. 5 ഇന്ദ്രിയങ്ങളും മനസ്സും കൂടി ചേർന്നാക്കുമേ നമുക്ക് ശത്രുക്കളായിട്ട് ഭവിച്ചെടുക്കാം. ഇവാളെ ചൊൽപ്പടിക്ക് നിർത്തறதுக்கு കഠിന പ്രയത്നം ചെയ്യறது എங்கே அப்படின்னு சொல்றார். ഗൃഹത്തിലെ ഇരുന്നിട്ട് വേണം அதை செய்யறதுக்கு. வீட்டுக்குள்ளேந்து ஓடி போயிட்டு ஒன்றும் செய்யறதுக்கு சாதிக்காது. துர்கம் சத்ருக்கள் உள்ள கடக்காம இருக்கிறதுக்கான கோட்டை, அதுக்கு பேராக்கும் துர்கம். துர்காஸ்ரிதா சத்ருக்களை தடஞ்சு நிறுத்துறதுக்கு திராணி இருக்கிற கரிங்கல் கோட்டைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு
அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதாக்கும். இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கணும், எதனாலேயாக்கா அப்படி சொல்லுறேன், அதுக்கான எக்ஸாம்பிளை சொல்லுறேன் கேளு அப்படின்னு சொல்லிண்டு. கரிங்கல் கோட்டைக்குள்ள இருக்கிற ஒருவனுக்கு ஊர்ஜித ரொம்ப சக்தி இருக்கிற அரீன் சத்ருக்களை ரொம்ப ஈஸியாயிட்டு அத்தியேதி ஜெயிக்கிறதுக்கு சாதிக்கும். சத்ருக்களோடு ஆயுத பிரயோகம் தன்னோடு மேல விழாம ஒதுங்கி நிற்கவும் செய்யலாம். அந்த கோட்டைக்குள்ள வசிச்சுண்டு சத்ருக்களை ஆயுதங்களால இல்லாம பண்ணவும் செய்யலாம். கிரகஸ்தாசிரமிக்கு பஞ்சேந்திரியங்கள் மனசு இப்படி இருக்கிற 6 சத்ருக்களை ஜெயிக்கிறதுக்கான உத்தம ஸ்தானமாக்கும் குடும்பம். ஷட் சபத்னான் 6 சத்ருக்கள் க்ஷீணேஷு டயர்டாயிட்டு தீரர்த்த அவ பிரவൃத்தி பண்ணி பல இடத்துக்கும் ஓடி நடந்து பல விஷயங்களையும் கொண்டு வந்து தளர்ந்து போகிறத. விபஸ்சித் ஞானம் இருக்கிறவா, பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்ரஹிக்கிறவாளாக்கும். இங்க ஞானம் இருக்கிறவா அப்படின்னு சொன்னது. அப்படி இருக்கிறவா, ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கிறதுக்கு ஆசைப்படுறவா, ஜீவன் முக்தனாகிறதுக்கு முயற்சி பண்றவா, இவா காமம் ஆக்ரகங்கள் எல்லாமே விச்சரேத் இல்லாமாயிட்டு இந்திரிய பிரவர்த்தனங்கள் இல்லாததால சுதந்திரனான அந்த ஞானிக்கு பகவத் சாட்சா்காரம் அதிசீக்கிரமா நேடறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு இங்க பிரம்மதேவன் பிரியவிரதனுக்கு எடுத்து சொல்றார். கிரகஸ்தாசிரமத்தில் பிரவேசனம் பண்றதுக்கு யோசனை பண்ணாதே அப்படின்னு சொல்றார். 19வது ஸ்லோகம். துவம் து அப்ஜநாப அங்கிரி சரோஜ கோஷ துர்க ஆஸ்ரிதः துர்காஸ்ரிதः நிர்ஜித ஷட் சபத்னः புங்க்ஷ்வா இஹ போகான் புருஷ அதிதிஷ்டான் விமுக்த சங்கஹ பிரகிருதிம் பஜஸ்வ. त्वं त्वब्जनाभाङ्घ्रि सरोजकोश दुर्गाश्रितो निर्जितषट्सपत्न भुङ्क्ष्वेह भोगान् पुरुषादिदिष्टान् विमुक्तसङ्ग प्रकृतिं भजस्व. प्रियव्रता, நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லறேன், நீ கேளு. உன்னோடு தனிப்பட்ட முறையில் இருக்கிற டிசிஷன் ஒன்றும் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. பகவான் முகுந்தனோடு ஸ்ரீபாத பத்ம கோஷங்களாயிருக்கிற அந்த கோட்டைக்குள்ள வசிச்சு 6 சத்ருக்களையும் ஜெயிச்சுக்கோ. ஈஸ்வரன் கொடுக்கிற சௌபாகியங்களை நன்னா அனுபவிக்கணும். அதுக்காயிட்டு ஜெகதீஸ்வரனை நன்னா பிரார்த்தனை பண்ணு. நான் சொல்லறபடி நீ கேட்டா போரும். உன்னோடு தனிப்பட்ட முறையில் இருக்கிற எந்த ஒரு தீர்மானங்களும் செல்லுபடியாகாது. பகவானோடு பிரேரணைப்படிதான் எல்லாமே எல்லாருக்கும் நடக்கிறது. விதிப்படிதான் எல்லாம் சம்பவிக்கும். அதனால நான் சொல்லறத நீ கேளு. துவம் பிரியவிரதா, நீ துவம் து நீயாகட்டும் என்னவாக்கும் செய்யணும் அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்லறேன், நீ கேளு. அப்ஜநாப அங்கிரி சரோஜ கோஷ துர்க ஆஸ்ரிதா.
அப்ஜநாப, நாபியில தாமரை இருக்கிற ஆதிநாராயணனான அந்த பத்மநாபனோடு, அந்த முகுந்தனோடு அங்கிரி சரோஜ கோஷ, ஸ்ரீபாத பத்மகோஷமாயிருக்கிற துர்காஸ்ரிதா அந்த கோட்டைக்குள்ள வசிச்சுண்டு பகவல் பாதபத்மத்தை நன்னா ஆசிரயிச்சுண்டு அப்படின்னு அர்த்தம். ஷட் சபத்னஹா, மனசு இந்திரியங்கள் இப்படி இருக்கிற 6 சத்ருக்களையும் நிர்ஜிதா நன்னா ஜெயிக்கணும். എന്നിട്ടോ புருஷா அந்த பரம்பொருளினால அதி திஷ்டான் நன்னா தீர்மானம் பண்ணப்பட்டு உனக்கு பரம்பொருள் கொடுக்கிற போகான் ராஜகீயமான சௌக்கியங்களை இஹா இந்த பூமியிலேயே புங்ஷ்வா ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு ഭഗവാനോട് അനുഗ്രഹമായിട്ട് അത് അനുഭവിച്ചുക്കോ. എന്നിട്ട് വിമുക്ത സംഘഹ, ഒന്നിലെയും അറ്റാച്ച്മെന്റ് ഇല്ലാത്തവനായിട്ട് പ്രകൃതിം ഭജസ്വ, ആത്മസ്വരൂപനെ ഭജിച്ചുക്കോ. പരമപദവിയെ നീ പ്രാപിക്കവേ ചെയ്വായ്. ഉനക്കതിലെ എന്ത ഒരു ഡൗട്ടും വേണ്ടാം. இருபதாவது ஸ்லோகம். ஸ்ரீசுக பிரம்மர்ஷி அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். அதனால ஸ்ரீசுக உவாச்ச இதி சம் அபிஹிதஹ மகாபாகவதஹ பகவதஹ திரிபுவன குரோஹோ அனுசாசனம் ஆத்மனஹ லகுதயா அவனத சிரோதரஹ பாடம் இதி சபகுமானம் உவாஹ. இதி சம்மபிஹிதோ மகாபாகவதோ பகவத திரிபுவன குரோஹோ அனுசாசனம் ஆத்மனோ லகுதயா அவனத சிரோதரோ பாடம் இதி சபகுமானம் உவாஹ. இதி சம்மபிஹிதோ மகாபாகவதோ பகவத திரிபுவன குரோரனுசாசனமாத்மனோ லகுதயா அவனத சிரோதரோ பாடம் இதி சபகுமானமுவாஹ. ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித் மகாராஜாக்கு சொல்லுறார், பிரம்மாவோடு இப்படியெல்லாம் இருக்கிற ஆജ്ഞய பிரியவிரதன் பகுமானத்தோடு கூடிட்டு ஸ்வீகரிச்சார். ஸ்ரீ சுக பிரம்மர்ஷியாக்கும் பரீட்சித்துக்கிட்ட அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். அப்படிங்கிறதுனாலயாக்கும் இங்க ஸ்ரீ சுக உவாச்ச அப்படிங்கிறத பார்த்தோம். இது இப்படியெல்லாம் இருக்கிற சமபிஹிதஹா உபதேசங்கள் நன்னா கடச்ச பிரியவிரதன் அப்படிங்கிற சுவாயம்புவ மனுவோடு புத்திரன் மகாபாகவதஹா உத்தமோத்தம பகவல் பக்தனான அந்த பிரியவிரதன் திரிபுவன குரு 14 லோகங்களோடு இந்த பிரபஞ்சத்தோடு குருவான பகவதஹா சிருஷ்டிகர்த்தாவான பரம்பொருளே ஆன அந்த பகவான் பிரம்மாவோடு அனுசாசனம் ஆജ്ഞய ஆத்மனஹா லகுதயா ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆயிட்டு தன்னோட அறிவில்லாய்மைய நன்னா தெரிஞ்சுண்டு ഇതൊന്നും എനിക്ക് தெரியாம போயிடுத்தே அப்படிங்கிற நினைப்போடு கூடிட்டு விதியை மாற்றிமறிக்கிறதுக்கு ஒருத்தருக்கும் சாத்தியமில்லை அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுட்டு அவனத சிரோதரஹா தலைய கும்பிட்டு வணங்கிண்டு சபகுமானம்
ரெஸ்பெக்ட்ஃபுல்லாயிட்டு பவ்யதையோடு கூடிட்டு பாடம் நீங்கள் சொல்லற மாதிரியே நான் செய்யறேன் இது இப்படின்னு உவாஹா பிரம்மாவோடு ஆജ്ഞய தலைய கும்பிட்டு சிரசில ஸ்வீகரிச்சார். நீங்க சொல்லறது என்னவோ அதை நான் அப்படியே செய்யறேன் அப்படின்னு சரண்டரிங் பொசிஷனில் സ്വീകരിച്ചാர். இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகம். இப்ப நம்ம பார்க்கறதெல்லாம் ஒற்ற வாചகமாக்கும், சிங்கிள் வாചகம். அதில் இருக்கிற பதங்களை பிரித்து தவறில்லாம சொல்லறதுக்கு முயற்சி பண்ணிண்டு அதுக்கப்புறமா இதனோட அர்த்தத்தை நம்ம பார்க்கிறோம். பகவான் அபி மனுனா யதாவது உபகல்பித அபசிதிஹி பிரியவ்ரத நாரதயோஹோ அவிஷமம் அபிசமீட்சமானயோஹோ ஆத்மசமவஸ்தானம் அவாங்மனசம் க்ஷயம் அவ்யவஹ்ருதம் அவாங்மனசம் க்ஷயம் அவ்யவஹ்ருதம் பிரவர்த்தயன் அகமது. பகவான் அபிமனுனா யதாவத் உபகல்பிதாபதிதிஹி பிரியவ்ரத நாரதயோஹோ அவிஷமம் அபிசமீட்சமானயோஹோ ஆத்ம சமவஸ்தானம் அவாங்மனசம் க்ஷயமவ்யவஹ்ருதம் பிரவர்த்தயன்னகமது. பகவான் அபிமனுனா யதாவதுபகல்பிதாபதிதிஹி பிரியவ்ரத நாரதயோரவிஷமமபிசமீட்சமானயோராத்ம சமவஸ்தானமவாங்மனசம் க்ஷயமவ்யவஹ்ருதம் பிரவர்த்தயன்னகமது. ஸ்வயம்புவ மனுவால வேண்டபடி பூஜை பண்ணப்பட்ட பிரம்மதேவன் பிரியவ்ரதனும் நாரதனும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுண்டு ஸ்வஸ்தானத்துக்கு அவரோட சத்தியலோகத்துக்கு யாத்திரையானார். பகவான் அபி பரம்பொருளோடு சகாம ரூபமான பிரம்மா கூடியும் அகமது சத்தியலோகத்துக்கு யாத்திரையானார். மனுனா ஸ்வயம்புவ மனுவால யதாவது முடிஞ்ச அளவு நன்னா யதோஜிதம் உபகல்பித அபசிதிஹி செய்யப்பட்ட பூஜைகளால பிரம்மாவை திருப்திப்படுத்தினார் ஸ்வயம்புவ மனு. அதுல குஷி அடைஞ்சார் பிரம்மா. பிரியவ்ரத நாரதயோஹோ பிரியவ்ரதனும் நாரத முனியும் அபிஷமம் கொஞ்சம் கூட சங்கடம் இல்லாம சந்தோஷத்தோடு கூடி இருக்கா அப்படிங்கிறத பிரம்மா புரிஞ்சுண்டார். அபி சமீட்சமானயோஹோ அபி சம் இட்சமானயோஹோ பிரியவ்ரதனும் நாரத முனியும் பிரம்மா சத்தியலோகத்துக்கு யாத்திரையாகிறத நன்னா பார்த்துட்டு நிற்கிறா அப்படிங்கிறத பார்த்துட்டு
அவ ரெண்டு பேருக்கும் எந்தவித மனஸ்தாபமும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவாங் மனசம், வாக்குகளுக்கும் மனசுக்கும் பிரவேசனம் இல்லாத பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளோடு அவ்யவஹிருதம், எந்த ஒரு பிரவர்த்தனங்களும் இல்லாத பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிற பரம்பொருளோடு பிரவர்த்தயன், பரம்பொருள் என்னவாக்குமோ ஆசைப்பட்டார் அத பிரியவிரதன் வழியா பிரவர்த்திப்பிச்சுண்டு ஆத்ம சமவஸ்தானம், பரபிரம்மத்தோடு ரஜோகுண ரூபமாயிருக்கிற அந்த பிரம்மாவோடு பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற வாசஸ்தானமான க்ஷயம், அந்த லோகத்துக்கு சத்தியலோகத்துக்கு அகமது பிரம்மா யாத்திரையானார். 22வது ஸ்லோகம். லெங்தா இருக்கிற வாசகங்களையாக்கும் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். கத்திய ரூபத்தில் இருக்கிற ஸ்லோகங்களாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். மனுஹு அபி பரேண ஏவம் பிரதிசந்தித மனோரதஹ சுரர்ஷிவர அனுமதேன ஆத்மஜம் அகில தராமண்டல ஸ்திதி குப்தயே ஆஸ்தாப்ய ஸ்வயம் அதி விஷம விஷய விஷ ஜலாசய ஆசாயா உபர ராமா மனுரபி பரேணைவம் பிரதிசந்தித மனோரதஹ சுரர்ஷிவரானுமதேன ஆத்மஜம் அகிலதரா மண்டல ஸ்திதி குப்தய ஆஸ்தாப்ய ஸ்வயம் அதிவிஷம விஷய விஷஜலாசய ஆசாயா உபரராமா மனுரபி பரேணைவம் பிரதிசந்தித மனோரத சுரர்ஷிவரானுமதேனாத்மஜமகிலதராமண்டல ஸ்திதி குப்தய ஆஸ்தாப்ய ஸ்வயமதி விஷம விஷய விஷஜலாசயாஷாயா உபரராமா. ഇരുപത്തൊന്നാമത് ശ്ലോകത്തിലെ ഷോർട്ടായിട്ട് നമ്മൾ பார்த்தோம். ഭഗവാൻ അഭി അഗമത്, ഭഗവാനും കൂടിയിട്ടും സ്വന്തം സ്ഥാനத்துக்கு யாத்திரையாயிட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தில் மனுஹு அபி உபரராமா, சுவாயம்புவ மனுவும் கூடியும் அவரோடு இந்த லௌகீக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு வானப்பிரஸ்தாசிரமம் ஸ்வீகரிச்சார். புத்திரன் நல்ல குணகணங்கள் இருக்கிறவனாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டாக்கும் இந்த பூமியோடு பரிபாலனத்தை புத்திரனான பிரியவிரதன் கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு சுவாயம்புவ மனு தீர்மானம் பண்ணினது. பிரியவிரதனுக்கு அதுல தால்பரியம் இல்லாததால அப்பாவான சுவாயம்புவ மனுவோடு அந்த பேச்சுக்கு சப்போர்ட் பண்ணாத புத்திரன் இந்த உலகத்துக்கே குருவா இருக்கிற பிரம்மா சொன்னதால அதை மீற முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு பிரியவிரதன் அதுக்கு கட்டுப்படுறதையாக்கும் நம்ம பார்த்தோம். பூமிய
പുത്രനാന പ്രിയവ്രതനെ ഏൽപ്പിച്ചിട്ട് സ്വയംഭുവ മനു വാനപ്രസ്ഥാശ്രമം സ്വീകരിച്ചാർ അപ്പടിന്ന് ഇങ്ങെ ചൊല്ലപ്പെട്ടത്. மனுவோடு வானப்பிரஸ்தாசிரம வாழ்க்கையை நம்ம அப்புறமா பார்ப்போம். மனுவோடு அந்த சப்ஜெக்ட இப்படி இங்க நிறுத்திண்டு பிரியவிரதனோடு கதையை ஆரம்பிக்க வாக்கும் செய்யப்படுறது. பரேனா சிரேஷ்டனான பிரம்மதேவனால பரம்பொருளே ஆன பிரம்மாவால ஏவம் இப்படி பிரதிசந்தித மனோரதா பிரியவிரதனை சக்கரவர்த்தி பதத்துல உட்கார வைக்கணும் அப்படிங்கிற சுவயம்புவ மனுவோடு ஆசை. பிரியவிரதன் கிட்ட சொன்னோன்னு ஆத்மசாட்சா்காரம் கிடைச்ச பிரியவிரதன் அப்பாவோடு அந்த ஆசைக்கு சப்போர்ட் பண்ணலை. அதை நம்ம பார்த்ததாக்குமே. பிரியவிரதனை உபதேசிக்கிறதுக்கு லோகபிதாவான பிரம்மா சத்தியலோகத்திலேருந்து பிரியவிரதனுக்கு முன்னால பிரத்யட்சமானார். பிரம்மாவோடு உபதேசம் சிரசா സ്വീകരിച്ചിട്ട് பிரியவிரதன் பூமி பரிபாலனம் பண்றதுக்கு ரெடியானார். அதையாக்கும் இங்க சொன்னது. சுவயம்புவ மனுவோடு மனசுக்குண்டான விஷமம் சங்கடம் அந்த சந்தி அப்படிங்கிறது இப்போ எந்த ஒரு தடசமும் இல்லாதக்கு அவரோட ஆக்ரகம் சாதிக்கப்பட்டது. மனசு அப்படிங்கிற தேரோடு சக்கரங்கள் மறுபடியும் எப்படி கூட்டி சேர்க்கணுமோ அப்படி கூட்டி சேர்க்கப்பட்டு அந்த மனசுக்கு சொஸ்ததை கிடைச்சது. சுவயம்புவ மனுவோடு மனசுல இருக்கிற ஆசை சாதிக்கும் அப்படிங்கிறதுனால அவருக்கு சந்தோஷம் உண்டாச்சு. புத்திரனை ராஜ்யபாரம் ஏൽപ്പിച്ച് சுவயம்புவ மனு வானப்பிரஸ்தாசிரமம் സ്വീകരിച്ചാர். இப்படி ஒரு ஆக்ரகம் அவருக்கு உண்டாச்சு. அந்த ஆக்ரகத்துக்கு தடசம் உண்டாச்சு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இருந்தா கூட இப்போ எல்லா தடங்களும் நகர்ந்து போயிடுத்து. மனசா இருக்கிற ரதத்தோடு ஒடிஞ்சு விழுந்த சக்கரங்கள் இப்போ நன்னா கூட்டி யோசிக்கப்பட்டாச்சு. மனோரதம் தடசமில்லாம ஆயிடுத்து. மனோரதம் நன்னா പ്രവർത്തിച്ചത്. അതെയാക്കും ഇങ്ങ ചൊന്നത് പ്രതിസന്ധിത മനോരഥ. സന്ധിയില്ലാതക്ക് തടങ്കലില്ലാതക്ക് മനോരഥം ആക്ടിവേറ്റ് ആച്ച്. ആഗ്രഹ സാധ്യതയ്ക്ക് അപ്പുറം പുത്രനെ ചക്രവർത്തിയാക്കിനதுக்கு അപ്പുറം സ്വയംഭുവ മനു സുരർഷിവര அனுமதேன. சுரர்ஷிவரன் அப்படின்னா சிரேஷ்டனான தேவர்ஷியான நாரத முனியோடு அனுமதியோடு கூடிட்டு அனுமதேன அனுமதியோடு கூடிட்டு சுரர்ஷிவர அனுமதேன தேவ ഋഷിயான சிரேஷ்டனான நாரத மகர்ஷியோடு அனுமதியோடு கூடிட்டு ஆத்மஜம் புத்திரனை அகில தராமண்டல ஸ்திதி குப்தயே அகில தராமண்டல ஸ்திதி குப்தயே ஆஸ்தாப்ய പുത്രനെ മുഴുവൻ ഭൂമി മണ്ഡലത്തോടും പരിപാലനത്തിനായിട്ട് ചുമതലപ്പെടുത്തിയിട്ട് യാത്രയാനാർ. നാരദമുനി സ്വയംഭുവ മനുവോട് അണ്ണാവാക്കും. സ്വയംഭുവ മനുവോട് പുത്രൻ പ്രിയവ്രതനോട് ഗുരുവുമാക്കും. അതിനാല് നാരദമുനിയോട് അനുമതിയോട് കൂടിയിട്ടാക്കും ഇങ്ങ സ്വയംഭുവ മനു യാത്രയാണത്. പുത്രനെ ചക്രവർത്തിയായിട്ട് അപ്പോയിന്റ് പണിയിട്ട് സ്വയം സ്വമേധയ
அதிவிஷம ரொம்ப ரொம்ப சிரமகரமாயிருக்கிற விஷய விஷ ஜலாசய சம்சார சக்கரத்திலேருந்து பிரகிருதி விஷயங்களாயிருக்கிற ராகத்வேஷங்களாயிருக்கிற ராகத்வேஷ காம குரோத மத மால்சரியங்களாயிருக்கிற விஷமங்களிலேந்து தப்பிச்சுண்டார். ராகத்வேஷங்களாயிருக்கிற விஷமமாயிருக்கிற விஷமாயிருக்கிற சம்சார சக்கரத்திலேந்து ஆசாயாக ஆக்ரகங்களிலேந்து எல்லாமும் உபரராமா அவரு விரமிச்சார். பிரகிருதி விஷயங்களிலேந்து தப்பிச்சுண்டுட்டார். மனசேயும் இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணி பிரகிருதி விஷயங்களிலேந்து பின்திரிஞ்சு மகானான பரம்பொருளில சேர்ந்து மனசை சேர்த்தி வச்சுண்டு சுவாயம்புவ மனு பிரபஞ்சம் அப்படிங்கிற சம்சார சக்கரத்திலேந்து கரைகயறினார். சுவாயம்புவ மனுவோடு கதை இப்படி இங்க டெம்பரரி ஆயிட்டு நிப்பாட்டிண்டு பிரியவிரத கதையை கண்டினியூ பண்ணவாக்கும் செய்யறார் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி.